அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறிவோம் என்ற எங்கள் சேனலில், சிறகின் ஓசை என்ற சேனலில் இன்று ஒரு பழமொழி சொல்லப் போகிறேன். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்லுவோம். இது எதுக்கு சொல்கிறோம்? உதச்சாதான் சரி வரும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதை மாதிரி அது இப்படி தான் எடுத்துக்கிறோம். அந்த பழமொழியை டைரெக்டாக நம்ம சொல்லும்போது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அந்த அடிங்கிறது யார் அப்படின்னா, உண்மையில் இறைவனுடைய பாதம்தான் அடி. இறைவனுடைய பாதத்தை பற்றி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவனிடம் பாதுகாப்பு வேண்டும் என்று வேண்டினோம் என்றால் நமக்கு இறைவன் அருள்வான். அது இறைவன் உதவுவது மாதிரி நமக்கு வேறு யாரும் உதவ மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான பழமொழி. என்ன அறிந்து கொண்டீர்களா? இன்று அடுத்ததாக திருக்குறள். நம்ம வள்ளுவர் தொடாத பக்கங்களே இல்லை என்று சொல்லலாம். உலக பொது மறை என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நூல். உலகம் சார்ந்த அத்துணை பேரும் இதை படித்து மகிழ்ந்து வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய செய்திகள் இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போவது 105வது குறள். உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்ய மாட்டார் சால்பின் வரைத்து. அப்படின்னா என்ன? உதவி கைமாறாக செய்யும் உதவி. அந்த உதவி முன் எத்தனையோ உதவிகள் செய்திருப்பார்கள், அதோட அளவை போல அன்று அது கைமாறாக செய்கின்ற உதவி முன் செய்த உதவிகளுக்கெல்லாம் சரிசமமானவை அல்ல. உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவு உடையதாகும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.